இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். லோக்சபாவில் தொடரும் கூச்சல் குழப்பம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் ஜனவரி 28ஆம் தேதி பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கியது. கடந்த 1ஆம் தேதி 2026-27ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணி எம்பிக்கள் பேசினர். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதியதாக கூறப்படும் இதுவரை வெளியிடப்படாத அவரது சுயசரிதை புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசினார். வெளியிடப்படாத புத்தகத்தை மேற்கோள் காட்டி சபையில் பேசக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டிப்பு காட்டினார். அன்றைய தினம் முதல் சபை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முடக்கி வருகின்றனர். இந்நிலையில் இன்றும் லோக்சபா கூடியதும் ராகுலை பேச அனுமதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் லோக்சபா முடங்கியது. சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியதால் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. விரைவில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஓம் பிர்லாவுக்கு நெருக்கடி கொடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுங்கள், பாஜக எம்பிக்கள் கடிதம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக 2வது வாரமாக முடங்கியுள்ளது. 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரம், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை சபையில் பேச அனுமதிக்காதது, இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகளை எழுப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் லோக்சபாவில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூச்சல் குழப்பத்தால் பலமுறை சபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். பிரதமர் மோடி லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேச இருந்த காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் பிரதமரின் இருக்கைக்கு அருகே சென்று தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் கடிதம் எழுதியிருந்தனர். ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் கையெழுத்து போட்டு அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. ஆளுங்கட்சியின் கட்டாயத்தின் பேரில் எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் மீது குற்றம் சாட்டுவது மிகுந்த துரதிருஷ்டவசமானது என்று அந்த கடிதத்தில் வேதனை தெரிவித்திருந்தனர். எங்களுக்கு வன்முறை மீது நம்பிக்கை இல்லை. லோக்சபாவுக்கு பிரதமர் வராததற்கு அச்சுறுத்தல் காரணம் இல்லை. எதிர்க்கட்சிகள் மீதுள்ள பயம்தான் காரணம். அச்சுறுத்தல் எங்கள் குரலை அமைதிப்படுத்த முடியாது. சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தனர். காங்கிரஸ் பெண் எம்பிக்களுக்கு போட்டியாக பாஜக பெண் எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் ஒன்றை இன்று எழுதியுள்ளனர். அதில் 11 பெண் பாஜக எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். சபையில் கொடூரமான செயல்களை செய்து நமது ஜனநாயகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீது உரிய விதிகளின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு பாஜக பெண் எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த கடிதத்தில் பாஜக பெண் எம்பிக்கள் குறிப்பிட்டுள்ள விவரம் வருமாறு: எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகரின் மேஜையில் ஏறி காகிதங்களை கிழித்து சபாநாயகரை நோக்கி வீசியதை நாங்கள் பார்த்தோம். துரதிருஷ்டவசமாக சில பெண் உறுப்பினர்கள் ஆக்ரோஷமாக பதாகைகளை ஏந்தி சென்றனர். அவர்கள் பிரதமரின் இருக்கையை சுற்றி வளைத்தது மட்டுமல்லாமல் மூத்த அமைச்சர்கள் அமர்ந்திருக்கும் பகுதிக்குள்ளும் நுழைந்தனர். எதிர்க்கட்சி எம்பிக்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் சபை நடவடிக்கைகளை சீர்குலைத்தனர். நமது ஜனநாயகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீது உரிய விதிகளின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் பாஜக எம்பிக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மக்களவையின் புனிதம் மற்றும் கண்ணியத்தை நிலைநிறுத்தி பாதுகாத்த சபாநாயகருக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் பாஜக எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். பணத்தை தொடாத பெண் அதிகாரி, கணவன் மூலம் வசூலித்த டேலண்ட், பேராசை பெருநஷ்டம், ஜெயிலுக்கு போன தம்பதி. கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையர் மகேஸ்வரி தனது கணவர் மூலம் 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நிலையில் கணவன் மனைவி இருவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையராக பணிபுரிந்து வருபவர் மகேஸ்வரி. இவரை சில தினங்களுக்கு முன் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அதிகாரியாக பணிபுரியும் அபினேஷ் என்பவர் சந்தித்தார். தங்களது ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் சார்பில் அதிகமாக செலுத்திய 11 லட்சம் ரூபாய் இன்புட் டாக்ஸை திரும்ப பெற விண்ணப்பித்தார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இந்த ஃபைலை ஓகே செய்வேன் என உதவி ஆணையர் மகேஸ்வரி கராராக சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது என அபினேஷ் சொன்னார்.
இருவரும் உட்கார்ந்து பேரம் பேசி ஃபைனலாக 60,000 ரூபாய் கொடுக்க முடிவு செய்தனர். ஆனால் பணத்தை கொடுக்க ரியல் எஸ்டேட் நிறுவனம் விரும்பவில்லை. விஜிலன்ஸில் புகார் செய்யும்படி அபினேஷிடம் நிர்வாகம் கூறியது. அவர் நேராக கோவையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயன பொடி தடவிய பணத்துடன் அபினேஷ் வணிக வரித்துறை உதவி ஆணையர் மகேஸ்வரியை சந்திக்க மறுநாள் சென்றார். அலுவலகத்தில் இருந்த உதவி ஆணையர் மகேஸ்வரி பணத்தை வாங்க மறுத்துவிட்டார். தனசேகரன் என்பவரின் போன் நம்பரை கொடுத்து அவரிடம் பணத்தை கொடுக்கும்படி தெரிவித்துள்ளார். கொடிசியா மைதானம் அருகில் தனசேகரன் இருப்பதாகவும் சொன்னார். அங்கு சென்ற அபினேஷ் காரில் தனசேகரன் காத்திருப்பதை பார்த்தார். அவரது காரில் ஏறி அமர்ந்த பணத்தை தனசேகரனிடம் கொடுத்தார். அபினேஷ் பின்னாலேயே வந்து அந்த பகுதியில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தனசேகரனை கையும் களவுமாக அமுக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் உதவி ஆணையர் மகேஸ்வரியின் கணவர் என்பது தெரியவந்தது. அபினேஷ் மட்டுமல்ல, போலீசாரும் ஷாக் ஆகிவிட்டார்கள். லஞ்சம் வாங்குறதுல கூட இவ்ளோ புத்திசாலித்தனமா இருக்காங்களே என வியந்து போனார்கள். இதையடுத்து தனசேகரனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். பிறகு உதவி ஆணையர் மகேஸ்வரியையும் அழைத்து சென்று விசாரித்தனர். லஞ்சம் வாங்கியது உறுதியானது. இருவரையும் கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி இருவரையும் கோவை சிறையில் அடைத்தனர். பிள்ளைகளை படிக்க அனுப்புனா டாய்லெட் கழுவ வைக்கிறீங்களா? ஆசிரியை அடாவடி வேலை, பெற்றோர்கள் கொந்தளிப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மல்லாக்கோட்டையில் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படிக்கின்றனர். இந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை ஒருவரின் மேற்பார்வையில் மாணவர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்யும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. மாணவர்கள் பயன்படுத்தும் கழிவறைகளை அவர்களே கழுவ வேண்டும் என அந்த ஆசிரியை சொல்லிக் கொடுக்கிறார். மாணவர்களுடன் சேர்ந்து மாணவி ஒருவரும் கழுவும் பணியில் ஈடுபட்டுள்ளார். எந்த பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் பிள்ளைகள் பள்ளி கழிவறைகளை சுத்தம் செய்வதை வீடியோவில் பார்த்த பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சிறுவர் சிறுமியரை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த ஆசிரியை மீது கோபத்தில் உள்ளனர். இந்த வீடியோவை பார்த்த கல்வித்துறை அதிகாரிகளும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த வீடியோ விவகாரம் பற்றி கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தெரியவந்துள்ளது. ரேஷன் பொருட்கள் வேணாம், பொங்கல் பரிசு வேணும். ரேஷன் கடைகளில் அரிசி கார்டுதாரர்களுக்கு மாதந்தோறும் அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை, துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவை மானிய விலையிலும் வழங்கப்படுகின்றன. அரிசி, சர்க்கரை, எந்த பொருளும் வாங்க விரும்பாதவர்களுக்கு என தனி ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. மொத்தமுள்ள 2,27,00,000 ரேஷன் கார்டுதாரர்களில் 2,22,00,000 அரிசி கார்டுதாரர்களாக உள்ளனர். இதில் மாதம் சராசரியாக 93%, அதாவது 2,06,00,000 கார்டுதாரர்கள் மட்டுமே ரேஷன் பொருட்களை தொடர்ந்து வாங்குகின்றனர். அதன்படி 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களிலும் சராசரியாக தலா 93% பேர் வாங்கினர். மீதம் பேர் அரிசி கார்டு வைத்திருந்தும் பொருட்கள் வாங்குவதில்லை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி கார்டுதாரர்களுக்கு தலா 3,000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை தமிழக அரசு கடந்த ஜனவரியில் வழங்கியது. அம்மாதம் 31ஆம் தேதி வரை வழங்கப்பட்டது. அவற்றை 2,16,00,000 பேர் வாங்கியுள்ளனர். அதாவது ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருந்த 10,00,000 பேரும் பொங்கல் பரிசு 3,000 ரூபாய் ரொக்கத்தை வாங்க ஆர்வம் காட்டியுள்ளனர். மாதம் சராசரியாக 93% பேர் பொருட்கள் வாங்கும் நிலையில் 97% பேர் பொங்கல் பரிசு வாங்கியுள்ளனர். இதற்கு 3,000 ரூபாய் ரொக்கம் முக்கிய காரணம். அரிசி கார்டு வைத்திருந்தும் 6,00,000 பேர் இன்னும் பரிசு பணம் வாங்கவில்லை என கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறினார். தங்கம் விலையில் சிறிய மாற்றம்.
சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் வெள்ளி விலை ஏற்றத்தை கண்டு வருகின்றன. நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கிராமுக்கு 230 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 14,650 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 300 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. தற்பொழுது ஒரு சவரன் 1,16,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,580 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 560 ரூபாய் குறைந்துள்ளது.